உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தேவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஆஸ்தியையும் ஆசீர்வாதங்களையும் நல்லவர்களை பார்த்து கொடுக்கவில்லை, பிள்ளைகளை பார்த்து தான் கொடுக்கிறார். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளை வேற, நல்லவன் வேற. உங்களுக்கு எனக்கும் காட்டப்பட்ட தேவன் யாருன்னா நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உண்மையில் தேவனுடைய குணம் என்னவென்றால் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற அவர் தேவன் அல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே கொண்டு போய் மேடிசன் என்னது ஸ்கொயரா, அதில் கொண்டு போய் யாரை நிப்பாட்டுறாங்க, நம்ம லீஜேராக்க நிப்பாட்டுறாங்க. அவர் தெரிஞ்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை, குட் ஈவினிங், தேங்க்யூ. வேற வேற ஒன்றுமே தெரியாது. அங்கே தான் மைக்கேல் ஜாக்சனுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அங்கே கூட்டியிருக்கிறான் கடற்கரை மணல் மாதிரி. ரெண்டு ஆங்கில வார்த்தை தெரிந்தவன் ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்கிறான். இது செயலில் வரல, வித்துல வந்தது. அந்த நேரத்தில் நான் உட்காந்து ப்ரொனன்சியேஷன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த டைம். சார் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன், உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தான் மேட்ரு. ப்ரொனன்சியேஷன் பேசி நிறைய பேர் லோக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவர் அந்த ஜாதி சார், திருநெல்வேலி பக்கம் சார், அதனால அந்த ஜாதி மக்கள்லாம் சேர்ந்து அவரை தூக்கிட்டாங்க சார். நான் சொல்ல, அந்த ஜாதிக்காரன் கொல்ல பேர் ரோட்டில் சாதாரணமாக சுற்றி திரியிறாங்களேப்பா. உன் கணக்குப்படி ஜாதி தான் மேலே கொண்டு போயிருக்கும்னா ஜாதியில் இருக்க எல்லாரும் போயிருக்கணுமே. ஜாதி தூக்கல, அவர் வித்து தூக்குச்சுன்ற நான் கையத்தட்டு வருது அவருக்கு. ஆமே, அது எந்த ஜாதியா இருந்தாலும் தூக்கும், அது எந்த கோத்திரமா இருந்தாலும் தூக்கும். ஆமேன் ஆமேன். இதெல்லாம் தேவையில்லாத குதர்க்கமான எண்ணங்கள், குதர்க்கமான பார்வைகள். அவைகளின் அடிப்படையில், வித்தின் அடிப்படையில் தேவன் ஒன்று செய்கிறார். மேலே வர முடியாதவன் அந்த பொறுமை இப்போ பேசுறது தான். அவங்க ஜாதிக்காரங்களாம் அப்படிதான், அவங்களுக்குள்ள ரொம்ப என்ன சொல்ல, அதுக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு ஐக்கியம் இருக்குமையா. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுனார் யூதா கோத்திரம் தான், யூதாசும் யூதா கோத்திரம் தான் கிடையாது. சீடு சீடு. So the seed bypass the qualities. நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து அந்த வழக்கமான ப்ராசஸை பைபாஸ் பண்ணுது, பிரேக் பண்ணுது. என்ன சார் இப்படி பண்றீங்கன்னா, அதுதான் நேச்சர் ஆஃப் a seed. ஆமென் ஆமென். தேவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஆஸ்தியையும் ஆசீர்வாதங்களையும் நல்லவர்களை பார்த்து கொடுக்கவில்லை, பிள்ளைகளை பார்த்து தான் கொடுக்கிறார். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளை வேற, நல்லவன் வேற. உங்களுக்கு எனக்கும் காட்டப்பட்ட தேவன் யாருன்னா நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உண்மையில் தேவனுடைய குணம் என்னவென்றால் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற அவர் தேவன் அல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துக்க இயேசு நாமத்தினால. ஆமென். அவர் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிறவல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். காரணம் அவருடைய இருதயம் ஒரு தகப்பனின் இருதயம். தகப்பனின் இருதயம். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, நல்லா பாருங்க, நல்லவர்களுக்கு இறங்குறல்ல, தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். பிதாவை குறித்து இயேசு சொல்லும் போதெல்லாம் பைபிள் சொல்லுது, he is the exact representation of God's quality. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கேரக்டருடைய சரியான ரெப்ரசன்டேஷனா, பிதாவுடைய தன்மையின் சொரூபம். எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இயேசு யார், பிதாவின் தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய குவாலிட்டிக்கெல்லாம் அப்படியே உருவம் கொடுத்தா அதான் இயேசுவான். அதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். the invisible character visible தான் இயேசு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் பிதாவை பற்றி பேசுகிறப்பெல்லாம், அதான் உங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும், உங்களுடைய மொழியில் சொல்லணும்னா, தேவனாகிய கர்த்தரை பற்றி பேசும்போதெல்லாம்
பிதாவை பற்றி தான் பேசுறார், அப்பா பற்றி தான் பேசுறார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளுக்கு பிழை போட்டுகிறவர் உங்களை பிழை போட்டுவது அதிக நிச்சயம். ஆமா, பிழை போட்டுகிற தேவன், ஊழியங்களை பிழை போட்டுகிற தேவன். அப்பா அப்பா அப்பான்னு பேசுறார். வந்து மக்கள் நிற்கும் சொல்ல, உங்களில் பொல்லாதவர்களாகிய நீங்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உங்களில் எவனாகிலும் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? ஏசு எப்படி பிரசங்கம் யோசிச்சு பாருங்க, இப்படிதான் பேசியிருப்பாரு. உங்களில் எவனாகிலும் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க மக்கள். அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கொடுத்தா தேளை கொடுப்பானா? சொல்லுங்கள். ஒரு பாஸ் விட்டுருப்பாரு, எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அடுத்து தொடர்ந்து இருப்பார், பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு நம்முடைய கைதட்டி ஆமென். அதான் இயேசுவினுடைய பிரீச்சிங். அவர் பேசின எல்லாம் பிதாவின் இருதயத்தை பேசினார், பிதாவின் அன்பை பேசினார். நம்மிடம் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பிள்ளைகளை தேடி வந்தார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே